செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதா ஒரு பெரிய செய்திகள் பார்க்க முடியுது. இப்போ ஒரு டிவிகேல ஜாயின் பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் அதிமுக என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு ஒருவேளை செங்கோட்டையன் டிவிகேல இணைச்சதுக்கு அப்புறம் அதிமுகவில் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்னா இணைச்சு அவர் டிவிகே கொண்டு போனா இது ஹைபோதெட்டிக்கல். இது பாரதிய ஜனதா ஒரு மத சார்பான கட்சி. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிற்கு கேடு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காதுன்னு வைகோ சொன்னாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? தம்பி ஸ்டாலினை போல ஒரு உலகமகா தலைவர் இல்லைன்னு சொல்றாரு. விஜய் ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் கூட நிரூபிச்சிருக்காரு. மறுபடியும் அதை ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்காரு. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, ரெண்டு பேரும் தான் போட்டிங்க. நாங்கள் பேசுற அளவுக்கு அவர் தகுதியானவராக இல்லை என்பதுதான் நான் பார்க்கிறேன். ஆக்சுவலாக இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல இணைய போறான்ற அந்த விஷயம் கூட பிஜேபி ஏடிஎம்கே கூட இருந்துகிட்டே ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தக்கூடிய அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு பாட்டு தான் இது. அடுத்து அவங்க டிவிகே கேம்புக்கு இன்னும் நிறைய பேர் அனுப்ப போறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் உள்ள வருது. பாஜக அதிமுகவை அழித்து விட வேண்டும், அதனுடைய பலவீனத்தை குறைத்து விட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா அண்ணன் செங்கோட்டையனுக்கு எங்க போச்சு அறிவு? அப்போ 53 வருஷ உங்களுக்கு அரசியல் அறிவு எங்க போச்சது? இந்த அதிமுக பலவீனப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியா? அவங்க உங்களை ஒரு டூலா பயன்படுத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? ஏன் அதுக்கு உண்டான வழியை நீங்க கொடுக்குறீங்க? 2026 தேர்தலில் எப்படியாவது வெல்லணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் ஏடிஎம்கே இருக்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை எப்படி சாத்தியப்படுத்த போறீங்க? அது எல்லாருமே கட்டாயம் தான். இப்போ யாருக்கும் கேக் வாக்கெல்லாம் இந்த தேர்தல் இருக்காது. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு இருக்கு தேர்தல் பணிகள்லாம்? பொதுவாகவே அம்மா காலம் தொட்டு புரட்சித் தலைவர் காலம் தொட்டு அரசியலிலே முன்னிலையில் இருப்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநில மக்களவை தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், தேர்தல் பரப்புரையாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பிராந்திய கட்சிகளிலும் முதல் கட்சியாக தேர்தல் களமாடுவதிலே முன்னிலைப்படுத்தக்கூடிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழன் எடப்பாடியார், அதே போல் இதுவரைக்கும் 174 சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி பயணம் என்கிற பெயரிலே தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்கிற ஒரு தலைப்பை ஒட்டி சந்தித்து வந்திருக்கிறார். 174 சட்டமன்ற தொகுதிகளை நிறைவு செய்திருக்கிறார். அதை தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கிற போது வருகிற 30ஆம் தேதியும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அடுத்த கட்ட பரப்புரையை தொடங்க இருக்கிறார். இப்படி தேர்தலிலே முந்துவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு அறையிலே அமர்ந்து கொண்டு இருக்கிற நிர்வாகிகளை அறைக்கு வரவழைத்து தொகுதிக்கு 2 பேரை சந்திக்கிற இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. மாறாக மக்களை நேரிலே சந்திக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் 174 சட்டமன்ற தொகுதிகளை முடித்து 175வது சட்டமன்ற தொகுதியாக வருகிற 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு செல்ல இருக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிற போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே, இன்றைக்கும் அல்ல என்றைக்குமே முதல் நிலையில் இருக்கிற அரசியல் இயக்கமாக தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன பதிலேருந்து எனக்கு ஒரு 2 கேள்விகள் கேட்கணும்னு தோணுது. ஒன்று, 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து கூட்டணி. முதல்ல நான் கோபிச்செட்டிப்பாளையம் மேட்டருக்கே வரேன். செங்கோட்டையன் அவர்கள் நீக்கத்திற்கு பிறகு அந்த ஏரியாவில் மாஸ் காட்டணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு செய்கிற ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது 30ஆம் தேதி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையனை மீறி அங்கே ஒரு நிர்வாகி கூட அதிமுகவில் போட முடியல. யாருமே வேலை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. சமீபத்தில் போடப்பட்ட அந்த பொறுப்பாளராக போடப்பட்ட செல்வராஜ் கூட கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவர் கூட்டங்களுக்கு கூட அங்கே ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் அங்கேருந்து வருது. ஸோ அந்த 30ஆம் தேதி நடக்க போகிற அந்த கூட்டத்துக்கு ஆட்கள்லாம் பழையபடி வந்துருவாங்களா? ஏன்னா வெளியில மாவட்டத்துலாம் கூட்டம் சொல்லி எடப்பாடியார் அடை போட்டிருக்காருன்றப்பலாம் நிறைய தகவல்கள் வருது. இல்லை, இதுவரையில் நடைபெற்ற 174 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதுபோல் வெளி மாவட்டங்களிலிருந்து எந்த தொகுதிக்கும் ஆட்களை அழைத்து வந்ததில்லை. அதுக்கான தேவையும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர். நான் அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது வருகிற போது அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் மட்டும்தான் கலந்து கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும், எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் என்றைக்குமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தது கிடையாது. கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் மாறாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்பதுதான் புரட்சித் தலைவர் காலம் தொட்டு இருக்கிற மரபு,
வழி, சட்டம். அதன் அடிப்படையில் தான் அண்ணன் செங்கோட்டையனும் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கும் தலைமையினுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் மாறாக செயல்பட்டார் என்ற அடிப்படையில் தான் அவர் இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவர் நீக்கப்பட்டதற்கும் வருகிற 30ஆம் தேதி அங்கே நடைபெறுகிற அந்த எழுச்சி பயணத்திற்கும் எந்த விதத்திலும் நாம் முடிச்சு போடுவது நியாயமாக இருக்காது. 174 சட்டமன்ற தொகுதி வேற எங்கேயாவது கூட ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பயணம் அது. இந்த மழையின் காரணமாகவும் நடைபெற்ற அடுத்தடுத்த அரசியல் சூழ்நிலைகளின் காரணமாகவும் அந்த நிகழ்வு தள்ளி போட்டது. இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் கூட 3 முறை அந்த நிகழ்வு, அந்த எழுச்சி பயணம் தள்ளி வைக்கப்பட்டு கரூர் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த சமீப காலமாக ஒரு 20-25 நாட்களாக இந்த எழுச்சி பயணம் நடைபெறாமல் இருந்தது. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளுக்கு உட்பட்டும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் நடைபெறக்கூடிய அடுத்த கட்ட ஒரு பயணமாக இது பார்க்கிற பட்சத்தில், ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக அந்த இடத்தில் எங்களுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. நான் எப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரோ, திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். அதே போலத்தான் முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் செல்வராஜ், கோயம்புத்தூரை சார்ந்தவர், அவர் கோபிச்செட்டி ஈரோடு மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி பொறுப்பாளராக இருக்கிற போது கோயம்புத்தூரை செங்கோட்டையனுக்கு பதிலாக யாரையும் மாவட்ட செயலர் போடலையே. அதற்கான சூழ்நிலை இன்னும் எழவில்லை, அதற்கான தேவையும் போது இல்லை. பொறுப்பாளர் நடத்த போறாரு. ஆமா, இல்ல பொறுப்பாளராக மாவட்ட செயலாளர் அப்படின்றது முக்கியமா தேவைப்படும். பொறுப்பாளர் அந்த மாவட்டத்திற்கு இருக்கிறார். அந்த பொறுப்பாளர் இருக்கிற நிர்வாகிகளோடு, ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 வருஷம் செங்கோட்டையனை மீறி போட முடியலன்ற ஒரு தகவல். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க யாருமே பிரதானம் கிடையாது, இயக்கம் மட்டும்தான் பிரதானம். எந்த இயக்கமாக இருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கிடையாது. கருணாநிதியுடைய மூத்த மகன் அவரே அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுகிற போது அழகிரிக்கு கட்சியில் எந்த செல்வாக்கும் இல்லை. அழகிரி நீக்கப்பட்டதனால் கட்சியும் அழிந்து விடவில்லை. அதனால் எந்த இயக்கமாக இருந்தாலும் இயக்கம்தான் பிரதானமாக தவிர, அதில் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அந்த தலைவர்கள் அந்த இயக்கத்தினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு மாறாக செயல்படுகிற போது அவங்களாம் ஒன்றுமே இல்லாதாமல் ஆயிடுவாங்க. அது எனக்கும் அந்த சட்டம் பொருந்தும். அப்படி 2 வருடங்களாக ஒரு பொறுப்பாளராக ஒவ்வொரு மாவட்டத்திற்கு 82 மாவட்டங்களுக்கு 82 பொறுப்பாளர்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செய்திருக்கிறார். அப்படி ஒரு பொறுப்பாளர் தான் அண்ணன் செல்வராஜ். அப்படி அவர் இருக்கிற போது 2 வருடமாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு கூடி பழகி இருக்கிறார். அப்போ அந்த நிர்வாகிகளுக்கு எந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, எவ்வளவு பேர் அந்த திரட்ட முடியும் என்கிற அனைத்து செயல் திட்டமும் அவருக்கு தெரியும். அதனால இதற்கு உடனே அந்த மாவட்ட செயலாளர் போட்டால் தான் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியும் கிடையாது. மாவட்ட செயலாளர் இல்லை என்றாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கும், ஒரு செயல் திட்டத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் என்பதை காட்டுவதற்கு ஒரு உதாரணமாக கூட நான் இதை பார்க்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதா ஒரு பெரிய செய்திகள் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தகவல்கள் வந்துச்சா? இல்லை, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், நம்ம அதை யாருமே குறை சொல்ல முடியாது. அதாவது அம்மாவே ஒரு இதில் சொல்லுவாங்க, ஒரு ஒழுங்கு நடவடிக்கையின் மீது ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் விலக்கப்படுகிறார் என்று சொன்னார். இது நமக்கு கிடைத்த சரியான தண்டனை தான், நாம் இழைத்த தவறுக்கு இது கொடுத்திருக்கிற தண்டனை தான் என்று ஏற்றுக்கொண்டு அரசியலிருந்து அமைதியாக விடக்கூடியவர்கள் ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த இயக்கம் நமக்கு இனிமேல் சரிபட்டு வராது, நாம் அடுத்த இயக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று அடுத்த இயக்கத்தை நோக்கி செல்பவர்கள் ஒரு பக்கம். மூன்றாவது, வெளியேறிய பிறகும் இந்த இயக்கத்திற்கு தீங்கு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசி, எங்களுடைய பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார். அதுபோல அண்ணன் செங்கோட்டையனுக்கு அவருடைய தனிப்பட்ட அது முடிவு. செங்கோட்டையன் அந்த விலகல் இப்போ ஒரு டிவிக்கில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அதிமுக என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு, ஒரு தாக்கம் ஏற்படாது? நான் சொல்றேன், நான் இயக்கம் நிரந்தரமானது. இதில் ஆரம்பித்த தலைவர், புரட்சி தலைவர் இன்றைக்கு இல்லை. இதை ஆலமரமாக மாற்றிய அம்மா அவர்கள் இல்லை. இன்றைக்கு கொங்கு பகுதியில் அவருக்கு ஒரு கணிசமான ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த ஈரோடு, குறிப்பா ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட அவருக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் ஒண்ணுமே ஆகாது நான் சொல்லலை, ஒண்ணுமே ஆகாது, இவர் போனாங்க அதெல்லாம் ஒண்ணுங்களா சும்மா அப்படின்னு சொல்லி நான் அது மற்றவர்களை போல பேசுவதற்கு யதார்த்தத்தை புரிந்தவன் நான். பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வியை கொடுக்கிற அளவுக்கு பாதிப்பு இருக்குமா என்று சொன்னால் இல்லை. இதுதான் வித்தியாசம். பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக. 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏறத்தாழ 52 ஆண்டுகள் அரசியல் நெடும் பயணம் செய்திருக்கிறார். அவருக்கு ஆதரவாளர்கள் இருப்பார்கள், அவரால் பலனடைந்தவர்கள் இருப்பார்கள், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த சதமானம் என்பது வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய சதமானமாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. இதுதான் வித்தியாசம். ஒருவேளை செங்கோட்டையன் டிவிக்கில் இணைச்சதுக்கு அப்புறம் அதிமுகவில் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்னா இணைச்சு அவர் டிவிக்கு கொண்டு போனா, இது ஹைப்போதெட்டிக்கல், இது நம்ம இதில் சொல்ல முடியாது. இது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யார் என்ன மன ஓட்டத்தில் இருக்கிறார்கள், யார் என்ன ஓட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு இப்போ கணிக்க முடியாது. அண்ணன் செங்கோட்டையன் போகிறார் என்பது கூட செய்தி தானே தவிர இன்னும் அது உறுதி செய்யப்படுத்தப்படவில்லை. அவர் போய் அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஆமா போனார் சேர்ந்தாருன்ற நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர ஒரு செய்தி தான். ஆனால் அந்த செய்தியும் நான் புறந்தள்ளுவதற்கு நான் தயாராக இல்லை.
அப்படி இருக்கிற போது அவர் போனார்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர் கூப்பிடுவாரா இல்லை அவரை சார்ந்து மற்றவர்கள் செல்வார்களா என்பது நாம் சொல்ல முடியாது. அது என்ன சொல்ற, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா, நடந்தால் பார்க்கலாம். அதுவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்று சொன்னால் நடக்காது. காரணம், அதிருப்தியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக கட்சியின் மீது ஒரு பிடிப்போடவோ கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய ஈடுபடுத்திக் கொள்வர்களாகவும் நிச்சயமாக இருக்க முடியாது. அவங்க ஏதோ ஐடியலா சைலண்டா அவங்க பண்ண அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க போனாங்கன்னாலும் பெரிய பாதிப்பு இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுதான் என்னுடைய சிற்றறிவு கட்டிய கருத்து. ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், 15 தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்க, டிசம்பர் 15 வரைக்கும், அதுக்குள்ள செய்யலைன்னா தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருக்க நிறைய நிர்வாகிகள், ஜெயக்குமார் உட்பட நிறைய பேர் வந்து அதை வந்து ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒன்றும் எங்களுக்கு எஃபெக்ட் கிடையாதுன்னு. ஆனால் ஒருவேளை செங்கோட்டையன்னு வெளியே போறாரு, அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, டிடிவி தினகரனும் ஆல்ரெடி வந்து தனியாக உங்கள் கூட்டணி பிஜேபிக்குள்ளே வெளியே வந்து தனியாக இருக்காரு, இவங்க எல்லாம் டிவிகே பக்கம் போனால் அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் தானே வரும். ஏடிஎம்கே ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஒரு வீக்கான கூட்டணியோடு இருக்குன்ற ஒரு பேச்சு இருக்கும்போது எப்படி வந்து இதை வந்து சரி பண்ணி போறீங்க? இல்லை, நான் அதை அப்படின்னா இப்போ திமுக கூட்டணி எப்படி வலுவாக இருக்குதுன்னு எப்படி சொல்கிறீங்க? திமுக கூட்டணி ஆல்ரெடி 2019 என்ன கூட்டணி அமைச்சு அவங்க வெற்றி பெற்று வராங்களோ தொடர்ந்து அதே கூட்டணியில் இருக்காங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை அவங்க கிளைம் அந்த பண்ணுறாங்க. கூட்டணியில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? கூட்டணியில் பிரச்சனை இருக்கும், ஆனால் ஒன்றா இருக்காங்களே, என்ன பெரிய வரல. கூட்டணி பிரச்சனை இருக்குது, ஆனால் வரக்கூடிய இந்த தேர்தலில் இந்த கூட்டணி அப்படியே சென்று சந்திக்குமா என்கிற மிகப்பெரிய கேள்விக்குரிய இடத்துல இருக்கிறது. எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ புதுசாக சில கட்சிகளை அந்த கூட்டணியில் இணைப்பதற்குண்டான வேலைகள் எடுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ காங்கிரசினுடைய மேலடை பொறுப்பாளராக இருப்பவர் நாங்கள் 125 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்குதுன்னு சொல்லி ஒன்று கொளுத்தி போடுறாரு. திமுகவில் இருப்பவர்களே நாம் கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதலான இடங்களில் நான் நிற்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்னுடைய மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள், 8 சட்டமன்ற தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற போது 2 சட்டமன்ற தொகுதிகள் காங்கிரஸ் கண்டிப்பாக போட்டி போடும். ஆனால் கடந்த 2021 தேர்தலில் 8 தொகுதிகளிலுமே திமுக போட்டியிட்டது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய நிர்வாகிகளுடைய மனக்குமுறல் மீண்டும் நாம் இழந்ததை பெற வேண்டும். அதனால திரும்ப தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் போய் அப்படி வலுவா கேட்க முடியுமா? காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியாவே நம்ம மதிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். பட் இருக்கிறது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த என்ன பெரிய கட்சி வரப்போகுதுன்னு உங்களுடைய பொதுச்செயலாளர் கூட சொல்லிட்டு இருந்தாரு, காங்கிரஸை குறிப்பிட்டு தான் சொன்னார், நிறைய பேசினாங்க. இல்ல அப்படி கிடையாது. எப்படின்னா பிஜேபி கூட காங்கிரஸை தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஒத்த கருத்தெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எங்களுடைய அணியில் வர வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக நாம் உருவாக்க வேண்டும்னு சொல்றார். அப்படி இப்போ இந்த மாதிரி இருக்கிற போது விடுதலை சிறுத்தையும் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம்ன்றதை தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய கொள்கை, ஆனா 2026 தேர்தலில் அது கிடையாது அப்படின்றத திரும்ப தெளிவா சொல்லல. அதான் அண்ணன் திருமாவூர் ஒரு கருத்து சொல்றாரு, அதே இடத்துல 2வது இடத்துல இருக்கிற முனைவர் ரவிக்குமார் வேற ஒரு கருத்து. இப்போ நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, உங்களுடைய ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்றாரு, சீனிவாசன் ஒரு கருத்து சொல்றாரு. ஆனா யார் சொன்னாலும் எடப்பாடியார் சொல்றது தானே வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட். நீங்க ஏடிஎம்கே ஸ்டாண்டர்ட் எடுத்துக்க முடியும். பாபு முருகவேலோ அண்ணன் ஜெயக்குமாரோ அண்ணன் சீனிவாசனோ சொல்லுகிற கருத்து எங்களுடைய தலைமையை ஒட்டிய கருத்தாக இருக்கும், தலைமையுடைய எண்ண ஓட்டங்களுக்கு மாறான கருத்தா இருக்காது. ஆனால் முரண்படுகிறது, முனைவர் ரவிக்குமாருக்கும் அண்ணன் திருமாவுக்கும் இருக்கக்கூடிய கருத்து முரண்படுகிறது என்பது என்னுடைய அந்த சாராம்சம். இது ஒரு பக்கத்தில் இருக்குது. இது எப்படி கொண்டு போய் கூடுதலான சீட்டில் நிற்கணும்னு சொல்லிட்டு இப்போ புதுசா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளராக வந்திருக்காரு. நிச்சயமா நான் சொல்றேன், அவங்க முடிவு பண்ணிக்க அதிமுகவோ விடுதலை அதுக்காக அவங்க வந்து இங்க ஏடிஎம்கே கூட வரதுக்கு ரெடின்னு சொல்லல இல்லையா? நீங்க வரவே வேணான்ற நானு இருக்கு. அந்த கூட்டணி இன்டாக்டா இல்ல, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றேன் நானு. 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ அதிமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ கடந்த தேர்தலில் போட்டிட்டு 6 இடங்களை கூட கூடுதலாக 1 இடங்களாவது கேட்டு பெறுவார்கள், நிச்சயமா நிற்பாங்கன்றது என்னுடைய இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட கெஸ் இது. அப்போ அப்படி இருக்கிற போது திமுகவும் கூடுதலான இடத்துல நிற்கணும்னு சொல்லுது, காங்கிரஸும் கூடுதலாக நிற்கணும்னு சொல்றாங்க. இப்படி அங்க இருக்கிற போது அது பிரச்சனை வருது. தொடர்ந்து தோல்விகள் இருக்கிற போது 2011 2021 வரையிலே திராவிட முன்னேற்ற கழகம் 13 தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறது. அதை யாருமே நம்ம பேசுறது இல்லை. பொதுச் செயலாளராக எடப்பாடியார் பதவி ஏற்றதிலிருந்து 2 தேர்தல்களிலே வெற்றி வாய்ப்பை நாங்கள் எழுந்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அதாவது தனிப்பட்ட முறையில் அவருக்கு இல்லாத பொறுப்பை கூட மற்றவர்கள் இருக்கிற போது அந்த பொறுப்பை இவர் மீது திணிப்பது என்பது நியாயமாக இருக்காது. இதுதான் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் வைத்து ஒரு மாயையான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். நான் சொல்றேன், நான் தொடர்ந்து 13 தோல்வி 11 சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம் காரணம் 2021 தேர்தலுக்கு அந்த 2019 தேர்தலையும் கணக்கு வச்சா கூட ஆஃப்டர் டிடிவி அண்ட் சசிகலாவோட எக்ஸ்பல்ஷனுக்கு அப்புறம்
ஏடிஎம்கேக்கு அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் ஓட்டுகள்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து சரிவு பார்த்தீங்கன்னா ஒரு 7% அளவுக்கு சரிவு வந்திருக்கு. அதே போல வந்து ஓபிஎஸ் நீக்கத்துக்கு அப்புறம் அந்த சரிவு வந்து 13% அதிகரிச்சிருக்கு. கடந்த 2024 தேர்தலில் கூட ஓட்டு சதவீதங்கிறது 20% குறைஞ்சிருச்சு ஐடிஎம்கேக்கு. ஸோ அவங்களுடைய பலமே வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற ஒரு பார்வை. அதுதான் இல்லைன்னு சொல்ல நான். ஜாதி மத இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையான சமூக நீதி இருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வெறும் வாய்க்கு மட்டுமே சமூக நீதியை பேசிவிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவரை கூட பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார வைத்து அமைப்பது நம்ம இல்ல. எப்படி சமூக நீதி பேசுறதுனால பிஜேபி கூட்டணி? ஆமா ஆமா. ஏன் பிஜேபியில் என்ன சமூக நீதி இல்லைன்னு நீங்க சொல்லுங்களேன் எனக்கு. ஒரு மதசார்புடைய கட்சி. எப்படி சொல்றீங்க? அதை அது ஒரு மதவாத சக்தி. முஸ்லீம் அமைச்சரா இருக்கிறாரா இல்லையா? அதுல கிறிஸ்துவர்கள் அமைச்சரா இருக்காங்க. அது தேவையில்லை. இருக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி அது மதசார்பமா வந்துரும்? ஒருத்தரை வந்து முஸ்லீம்க்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா உடனே அவங்க வந்து மதசார்பற்ற கட்சி. வேற என்ன பண்ணணும்? மதசார்பு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணணும்? இல்ல வேற என்ன பண்ணணும்? மதசார்பு இல்லைன்னா கேக்குறாங்க. மதசார்பு இல்லைன்னா வேற என்ன பண்ணணும்? அப்போ இல்லைன்னு சொல்றது என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். கொடுத்தா ஒண்ணுதான் கொடுத்தது, கொடுக்கலன்னா மதசார்பம். அப்புறம் எப்படி அதை எப்படி நீங்க டிஃபைன் பண்ணி பாக்குறீங்க? இதுதான் தவறான கருத்துக்களை தொடர்ந்து உங்களை போல ஆட்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் பரப்பி கொண்டிருக்கிறது நான் சொல்றேன். நான் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின மக்கள் அந்த மத்திய கூட்டாட்சியில இருக்கிறார்களா இல்லையா? பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா இருக்கிற போதும் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மத்திய மந்திரி சபையிலே அங்கம் கொடுத்திருக்கிறதா இல்லையா? அப்புறம் அவர் எப்படி மதசார்பமா வந்துடும்? நீங்க அதுல மதசார்பற்ற கட்சி நிச்சயம் அதுதான் இருக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பிரகாரம் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்கு இல்லையா? உங்களை போல ஆளாலதான் உங்களை போல திமுக 2019 அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டுகள். தவறுதுன்றாங்க. 2021 அப்புறம் நீங்க வந்து 24 தேர்தலுக்கு முன்பாக பிஜேபி கூட்டத்தில் வெளியே வந்தீங்க. அப்போ உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் உட்பட தேவையில்லாத வெயிட்ல தூமி சுமந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து சிறுபான்மையர் ஓட்டுலாம் இதனால வந்து எங்களுக்கு போயிடுச்சு. 40,000 ஓட்டு நான் வந்து பின்னாடில இருந்து அந்த ரேஸை நான் தொடங்குறேன். அப்புறம் வந்து பின்னாடி ஓடிட்டு இருக்கனால என்னால வெற்றி பெற முடியல. இத்தனை வருஷமா ராயபுரம் தொகுதியில ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதை உங்களை பார்க்க முடியாது. அவர் மட்டும் இல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட நிறைய அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பிஜேபி மேல தான் கிளைம் வச்சுங்க. அதுக்கப்புறம் 2025 ஏப்ரல் மாதம் சில விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி கூட மறுபடியும் வந்து ரீயூனிட் ஆயிட்டீங்க. சோ நீங்களும் அந்த கிளைம் வச்சிங்க இல்லையா? அதாவது எப்படின்னா அரசியல் கூட்டணி அரசியல் கூட்டணி என்பது சூழ்நிலைகள் தான் முடிவு. அதுதான் சொல்றேன். அது என்னன்னா காங்கிரஸ் ஒரு தொங்கு சதையை கேட்க வந்தா கட்சின்னு சொல்றீங்க பிஜேபி. ஆனா அந்த பிஜேபி இருந்து வெளியே வரும் பொழுது நீங்க கிளைம் பண்ணதுமே வந்து எங்களுக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால சிறுபான்மை ஓட்டு கிடைக்கல அப்படின்றது நீங்க வச்ச கிளைம் தான். அதுதான். அது காரணம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை போல ஆட்களை கருவியாக பயன்படுத்தி பாரதிய ஜனதா ஒரு மதசார்பான கட்சி, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிற்கு கேடு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா 99லயும் 98லயும் தாமரை மலரட்டும், தாமரைக்கு உங்களுடைய வாக்கை கொடுங்கன்னு சொல்லி கருணாநிதி சொல்லி அப்போது மதசார்பற்ற கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா இப்போது மதசார்பான கட்சியாக வந்திருக்கிறது என்பது உங்களை போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பரப்புகிற ஒரு மாயையான ஒரு பிரச்சாரம் ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் ஜெயக்குமார் சொன்னது உண்மை, அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னது உண்மை, நானும் சொல்லியிருக்கிறேன் உண்மை. ஆனால் கூட்டணி என்பது சூழ்நிலைகள் தான் முடிவு செய்யும். திரு கருணாநிதி காங்கிரஸ் என்பது எங்களுடைய தொங்கு சதைன்னு சொன்னார். தொங்கு சதைன்னு எவ்வளவு கேவலமான வார்த்தை தெரியுமா? இப்போது யாருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் 10 ஆண்டுகளாக. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காதுன்னு வைகோ சொன்னாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? தம்பி ஸ்டாலினை போல ஒரு உலகமகா தலைவர் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சித்தாந்த ரீதியா ஒரே சித்தாந்தம். என்ன சித்தாந்தம் உங்களுக்கு? கொள்ளடிக்கிறது சித்தாந்தமா? திராவிட சித்தாந்தம் என்ன? அதான் என்ன சித்தாந்தங்கிற நான். திராவிட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் எப்படி வரும்? காங்கிரஸ்க்கு எப்படி வரும்? அது பொது உடைமை. எப்படி அங்க பொது உடைமை வந்துரும்? இவங்க 2 பேருக்கு திராவிட சித்தாந்தம் வந்துரும். கருவாட்டு சாம்பார் அங்க மதசார்பு ஒரே லைன்ல தான் இருக்கு. அதான் அதுக்கு பேர் வந்து கருவாட்டு சாம்பார். அது ஒரே கொள்கையுடைய கூட்டணி. எப்படி ஒரு 10 கட்சி கதம்ப சாம்பார் எப்படி வரும்? அதுல வராது. கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் திராவிட சித்தாந்தம் எங்க வரும்? மதிமுகவும் திமுகவும் வருது, நான் ஒத்துக்கிறேன். ரைட்டு. அண்ணன் திருமாகவும் வருதுன்னு கூட நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. இப்ப இவங்களுக்கு எப்படி வந்துடும்? இப்ப எப்படி ஒன்னா சேர்ந்துட முடியும்? அதாவது சந்தர்ப்பவாத கூட்டணி. அது கொள்ளையடிக்கும் ஒண்ணுதான் சொல்றாங்க. புரியல? மார்க்சியமும் பெரியாரியமும் ஒண்ணுதான்றாங்க. நான் அதுதான் சொல்றேன், கருவாட்டு சாம்பார்ன்றேன். தேவையான நேரங்களில் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான ஒரு கூட்டணி இந்த திமுக தலைமையிலான கூட்டணி. அதனால கூட்டணி வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க, அதை கடந்து சொல்றேன். நான் வைகோ பேசுனது தப்பா சொல்லல. அன்னைக்கு சூழ்நிலை அவர் அப்படி பேசினாரு. கருணாநிதி பேசுனது தப்பா சொல்ல, அன்னைக்கு பேசுனது இப்படி சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் கூட்டணி செய்து கொண்டிருக்கு. அதனால கூட்டணி என்பது அம்மா சொன்னாங்க, நாங்க இது போல வைக்கவே மாட்டோம், இது மாதிரி கூடவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறோம்.
பாஜக கூட, அதாவது எப்படி நான் சிம்பிளாக பாருங்கள், இப்போ உங்களுக்கு விளக்குற மாதிரி சொல்கிறேன். ஐக்கிய குஜரால் அரசாங்கத்தில் திமுக இருந்துச்சா? தேவகவுடா கூட அரசாங்கத்தில் இருந்துச்சா? அப்புறம் வந்து சந்திரசேகர் அரசாங்கத்தில் இவங்க மந்திரி சபையில் இருந்தாங்களா? வாஜ்பாயோட அரசாங்கத்தில் இருந்தாங்களா? மன்மோகன் சிங்கோட அரசாங்கம் தான். இப்போ நான் சொன்ன 5 தலைவர்களுமே ஒவ்வொருவரும் வேற வேற டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறவங்க. ஆனால் இந்த வேற வேற டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறவங்க இவங்க கூட திராவிட முன்னேற்ற கழகம் பதவி சுகத்திற்காக மட்டுமே 17 ஆண்டுகள் மத்திய அவங்க வந்து சொல்றது அண்ணாவுடைய கொள்கையை நாங்க தான் தெளிவா பின்பற்றுறோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, தனியாட்சின்றத அவங்க வந்து அதை வழக்கமா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணா இன்னொன்னு முக்கியமா சொல்லிட்டு போனாரு, குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டீங்களா? சரி, அப்படியே வச்சிங்களா? அண்ணா குடும்பத்துல இருந்து யாராவது ஏதாவது ஒரு மந்திரி எம்எல்ஏ கொடுத்தீங்களா? இந்த கட்சி உருவாகுனது, அதான் சொல்றேனே, தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆதாயம் தேடக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அண்ணா இது பெரிய சொன்னார். இது அண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த இயக்கம் அழிகிறது என்று சொன்னால் வெளியிலிருந்து யாரும் வர வேண்டியதில்லை, இந்த இயக்கத்தில் இருப்போனே இந்த இயக்கத்தை அழிச்சிருவான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு உண்டான வேலையை தான் ஸ்டாலின் செய்றாரு, உதயநிதி எல்லாம் போகுது. அதுல குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் சொன்னாரு. இன்னைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை கட்டுப்படுத்தி அதை முறையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிடம். இங்க ஏதாவது இங்க இருக்குதா? குடும்ப ஆட்சி இருக்குதா? இல்ல. ஏன் அப்ப அதை மட்டும் செய்றீங்க? அப்ப அண்ணா அதையும் தானே சொன்னார், அதையும் செய்யுங்களா தயவு செஞ்சு. டிவிகே வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு கூடக்கூடிய கூட்டம், விஜய்க்கு ஏற்படக்கூடிய அந்த ஆதரவு எல்லாமே வந்து பயங்கர பெருசா இருக்கு. சமீபத்தில் ஏடிஎம்கே நிர்வாகிகள் கூட, ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் கூட விஜய் எங்களோட வந்துடணும், திமுக எதிர்ப்பு வந்து அப்போ நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண முடியுன்ற அளவுக்குலாம் வந்து பார்க்க முடிஞ்சு. ஆனால் விஜய் ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் கூட நிரூபிச்சிருக்காரு. மறுபடியும் அதை ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்காரு. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே, 2 பேரும் தான் போட்டிங்கிறாரு. இல்லை, அதாவது எப்படின்னா, நல்ல ஆட்சியை கொடுத்தவர்களை நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என்கிறேன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஒரு மக்கள் விரோத ஆட்சி இருக்கிற போது தான் அந்த மக்கள் விரோத ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் தான் அப்படி அந்த ஒரு எண்ணமாகத்தான் இருக்கும். அண்ணன் விஜயகாந்த் கூட இயக்கம் ஆரம்பிக்கிற போது அவரோட இணைந்து பயணித்தவன் என்கிற முறையில் அவரோட ஆரம்பிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்த அந்த கட்சியை விரட்ட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை குறிக்கோள் தான் அவருடைய இயக்கம் கண்டார். தேர்தலும் அவர் தான் காண்றார். அவர் அதுபோல ஆட்சியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இல்லை. அப்படி இருக்கிற போது பெரிய குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது சுமத்துவதற்குண்டான வாய்ப்பு அவங்க கிட்ட இருக்காது, வாய்ப்பு இல்லை. அப்ப இப்போ ஆட்சியிலிருந்து யார் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம். மத்தியில் அவருடைய கொள்கையாக பாரதிய ஜனதா மீது அவருடைய எதிர்ப்பான ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ 2 ஆளுகிற கட்சிக்கு எதிராக அவருடைய அரசியல் பயணம் இருக்க வேண்டும். அப்படி அரசியல் செய்தால்தான் மக்களிடத்தில் நாம் சென்று சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணமாக அவருடைய அந்த பேச்சினுடைய வெளிப்பாடத்தான் நான் பார்க்குறேனே தவிர, அதிமுக அவர் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிற அளவுக்குலாம் அவர் பெரிய ஆள் இல்லை. நாங்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அது நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள் எல்லாம் ஆலமரத்தை பார்த்து சிரிப்பது என்பது எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர, அவர் பேசலைங்கிறதுக்காக எங்களை கண்டுக்கலன்னு சொல்ல முடியாது. நாங்கள் பேசுகிற அளவுக்கு அவர் தகுதியானவராக இல்லை என்பதுதான் நான் பார்க்கிறேன். ஆக்சுவலாக இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில் இணைய போறான்ற அந்த விஷயம் கூட பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட இருந்துகிட்டே ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தக்கூடிய அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு பாட்டு தான் இது. அடுத்து அவங்க வந்து டிவிகே கேம்புக்கு இன்னும் நிறைய பேர் அனுப்ப போறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் உள்ள வருது. அதாவது இப்போ இப்படி கூட பார்க்கலாம், வந்து பல ஆளுகின்ற அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் மத்திய புலனாய்வுத்துறையின் மூலமாகவும் வருமான வரித்துறையின் மூலமாகவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாகவும் இருக்கிறது. ஆனால் எந்த விதமான வழக்குகளின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. அப்படி இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் புறவாசல் வழியாக பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மற்றவர்கள் ஏதாவது நேரம் கேட்டு அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முடியவில்லை. ஆனால் தந்தையும் மகனும் உடனடியாக பிரதமரை சந்திக்கிறார்கள், உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார்கள். அதனால் பாஜகவோடு திமுகவுக்கு கூட்டணி இருக்குமா, மறைமுகமாக இருக்குமா என்று நம்ம சொன்னோன்னு சொன்னால் அது எப்படி உறுதிப்படுத்த முடியாத தகவலாக இருக்குமோ அதுபோலத்தான் பாஜக அதிமுகவை அழித்து விட வேண்டும், அதனுடைய பலவீனத்தை குறைத்து விட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அண்ணன் செங்கோட்டையனுக்கு எங்கே போச்சு அறிவு? 53 ஆண்டு காலம் நான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்திருக்கிறேன். 9 முறை சட்டமன்ற நான் இருக்கிறேன். அப்போ வந்து 53 வருஷ உங்களுக்கு அரசியல் அறிவு எங்கே போச்சது? இந்த அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது, அவங்கள ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? ஏன் அதுக்கு உண்டான வழியை நீங்கள் கொடுக்குறீங்க? இது போன்ற கேள்விகள் எல்லாம் அங்கே விழுகிற போது ஒன்று. ரெண்டாவது, அதிமுக வந்து இவங்க பலவீனப்படுத்துவாங்க, அவங்க பலவீனப்படுத்துவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. காரணம், ஒரு ஹார்ட்கோர் பார்ட்டி மேன் சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற தொண்டர்களை கொண்ட இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சும்மா ஜஸ்ட் இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க அப்படி சலசலப்பாயிரம் கலைஞ்சிரும் அப்படின்லாம் ஒரு நாளும் நடக்காது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம், கழகம் தொடங்கி 53 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. அதில் 31 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம்.
ஆனால் 75 ஆண்டு கால கட்சின்னு சொல்லிட்டு போன வாரம் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கட்சி கூட 26 ஆண்டுகள் தான் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. அப்போ எந்த கட்சி வலுவாக இருக்கிறது, எந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்பது இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போதே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த இயக்கத்தை சும்மா ஜஸ்ட் லைக் தட் இப்படி தள்ளிட்டு போகலாம் அப்படின்லாம் யார் நினைச்சாலும் நடக்காது. இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் நினைச்சாதான் அது நடக்கும். அந்த இயக்கத்தினுடைய தொண்டன் உயிரே போனாலும் அது போன்ற நினைப்பதற்குண்டான வாய்ப்பில்லை. இரட்டை இலை சின்னம் தான் நம்முடைய உயிர், இந்த மூவர்ண கொடி தான் நம்முடைய வாழ்க்கை. சசிகலா, 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. நிறைய நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் வந்து ஓல்டு பிளேயர்ஸும் வந்து களத்தில் இருக்கீங்க. இந்த 2026 தேர்தலை எப்படியாவது வெல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ஏடிஎம்கே இருக்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை எப்படி வந்து சாத்தியப்படுத்த போறீங்க? அது எல்லாருக்குமே கட்டாயம் தான். இப்போ யாருக்கு கேக் வாக்கெலாம் இந்த தேர்தல் இருக்காது. திமுக கூட்டணி இருக்குது, அவங்க உள்ள அதெல்லாம் அவங்களுக்கு கேக் வாக்கே கிடையாது. அது கேக் வாக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன் இந்த மாதிரி போயிட்டு இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவத்தை திருத்துக்கிற பணியில் பெரும்பான்மையாக இவங்க ஏன் உள்ளே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? பெரிய இடத்துல நிறைய இடத்துல இஷ்யூ ஆகுது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை தேர்தல் அதிகாரி இடத்துல சந்தித்து மனுவும் கொடுத்துருக்குறோம். அப்போ இதை இவங்க அப்படி கடந்து போகலாம் இல்லையா? நம்ம தான் வலுவாக இருக்கிறோம், நம்ம ஏன் போகலாம்? மிகப்பெரிய சிக்கல் ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமாக இருக்கிறது. அதனால இது எல்லாருக்குமே இது ஒரு சவாலான ஒரு தேர்தல் தான். ஒரு ஆசிட் சொல்றீங்க. எல்லாருக்குமே சவாலான தேர்தல். எஸ்ஐஆர் வந்து வேணாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? இது வந்து வாக்கு திருட்டுக்கான ஒரு வழிமுறைன்றாங்க இல்லையா? நீங்க எஸ்ஐஆர் கொடுக்காம வீட்டிலே உட்காந்துருங்களேன், நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் ரினியூவல் பண்ண மாட்டோம், எங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்கார வேண்டியதானே? ஏன் அதுக்கு கூடுதலாக கவனம் செலுத்துறீங்க? மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி இது போன்ற ஒரு வாக்கு திருட்டை செய்கிறது நீங்கள் சொல்றீங்களே. வாக்கு திருட்டுக்கு நாங்கள் உடம்பு மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம்னு வீட்டில் உட்காருங்களேன். ஏன் போய் நீங்கள் வாக்கு திரும்ப ஏன் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்க? நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் இல்லையா? இருக்குது இல்லை? அப்போ அந்த கடமை யார் சொல்றாங்க? சட்டத்தின் பிரகாரம் தான் இந்த கடமைன்னு உங்களுக்கு வருது. அப்போ அந்த கடமையை மதித்து செஞ்சுட்டு போங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதில்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 52 கோடி, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 மாநிலங்களில் 52 கோடிக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? கொடுக்கலாம் இல்லையா நீங்க? ஸோ அப்போ அதுபோல இதுதான் இந்த சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த எல்லா கட்சிக்குமே இது ஒரு ஆசிட் டெஸ்ட் தான். இந்த 2026 ஆண்டு தேர்தல் வந்து அப்படியே கடந்து போய் ஈஸியாக நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்ற தேர்தல் யாருக்குமே கிடையாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு கட்சியும் முனைப்போடு இருக்கிற அந்த தேர்தல் களத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வலுப்படுறதுக்கு என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கு ஏடிஎம்கே? கூட்டணியில் யாரெல்லாம் புதுசாக வரப்போறா? இல்லை, அது நம்ம தான் சொல்லணும். நம்ம தேர்தலுக்கு 3 தினங்களுக்கு முன்பாக பிரிந்த கூட்டணியும் இருக்கிறது, சேர்ந்த கூட்டணியும் இருக்கிறது. நமக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்குது. நிச்சயமா அந்த கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி இன்டாக்டா தேர்தலை சந்திக்காதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எங்களுக்கு பலமான கூட்டணி எங்களுடைய பொதுச் செயலாளர் உருவாக்கி காட்டுவார் என்கிற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. கமிங் பேக் டு விஜய், அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்களா? இந்த காஞ்சிபுரம் மாநாட்டில் ஒரு மக்கள் சந்திப்பு சொல்லியிருந்தார். அவர் சொந்த வீடு வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்படும், பைக்கு, காரு. யதார்த்தமா இல்ல, ஒரு சினிமா நடிகராக தான் பேசுற மாதிரி அவர் ரொம்ப, எனக்கு என்னமோ அது ரொம்ப யதார்த்தமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து மக்களுடைய வாங்கு சக்தியை, அந்த திறனை வந்து அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம். பொருளாதார மேம்பாடை வந்து எல்லா கட்சியுமே அது அந்த எண்ணத்தின் அடிப்படை தான் இருக்கிற. நாங்கள் உங்களை ஏடிஎம்கே மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ இலவசங்களை கொடுக்க மாட்டோம்ன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசுறேன். இல்லை, அந்த மாதிரி சொல்லலை. இலவசம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லலை. இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா அவர் வாங்கணும்னு நினைச்ச ஓட்டு கூட வாங்க மாட்டார் அவர். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ அந்த மாதிரி போயிடுச்சு. போகிற போக்கில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை குஷிப்படுத்துவதற்காக ஒரு செய்தியாக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன செய்தியாக தான் நான் பார்க்குறேன். தவிர சாத்தியப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பேசணும். கடந்த 2021 தேர்தலில் கூட 3 தேர்தல் வாக்குறுதிகளை நான் என்னுடைய பொதுச் செயலாளத்தில் சொல்லுகிற போது எப்படி ஒரு ஒப்பற்ற மனிதன் என்பது நான் அவரை நினைக்கக்கூடிய இன்றைக்கும் எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த தேர்தல் வாக்குறுதி நான் சொன்ன அந்த 3 தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருந்தால் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வந்திருக்கும். ஆனால் அவர் என்னிடத்தில் சொன்னது 3 தேர்தல் வாக்குறுதிகளும் பிரமாதமான வாக்குறுதிகள் தான். ஆனால் அதை மறுக்கவில்லை. ஆனால் இதை நிறைவேற்றுவதற்கு பெருமளவிலே பொருட்செலவு தேவைப்படும். இன்றைக்கு இருக்கிற கஜானாவினுடைய சூழ்நிலை இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான சூழ்நிலை இல்லை. அதனால் மக்களிடத்திலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கு பெறக்கூடாது. அதனால் இந்த 3 வாக்குறுதிகள் வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய பொதுச் செயலாளர். இல்லை, அதை நான் இப்போ வாக்குறுதியை சொல்ல முடியாது இல்லை, நான் சொல்லி அவர்கிட்ட. அதனால் இந்த தேர்தலாவது அந்த வாக்குறுதிகளை கொடுத்து அதற்குண்டான பணத்தை உண்டாக்கி மக்களுக்கு அந்த வாக்குறுதிகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் கஜானாவோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. இப்போ டிஎம்கே ஒரு 5 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த கஜானா உயர்ந்திருக்கும் நம்பிக்கை இல்லை, அது இன்னும் மோசமாகத்தான் இருக்குது. அதான் சொன்னேன், நான் உங்களை முடிக்க நான் நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இந்த 3 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான பொருளாதார சூழ்நிலையை உருவாக்கி அதை நிறைவேற்றி தந்தால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதை நிறைவேற்றுகின்ற திறமையும் சக்தியும் வாய்ப்பும் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது என்று நான் தினமாக நம்புகிறேன். மிக்க நன்றி சார், உங்களுடைய மகிழ்ச்சி.